மாட்டேன். இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு வேணாலும் நமக்கு பார்வதிமா வெடிக்காது. ஏன்னா புல்லட்ஸ் என் கையில் இருக்கு. அன்னைக்கு கார்டன் சிசர்ஸை வச்சு என்னை கொலை பண்ணணும்னு பார்த்தீங்க. ஆனால் மாசி இருந்ததுனால இந்த பிளானை கைவிட்டீங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து ராத்திரி என்னை கொலை பண்ணணும்னு பார்த்தீங்க. அதிர்ஷ்டவசமாக நான் தப்பிச்சேன். அந்த துப்பாக்கியை கொடுங்க கொடுங்க. பார்வதி, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா என்னையே கொலை பண்ண பார்ப்பீங்க? குட்டி 8 அடி பாய்ஞ்ச அம்மா 16 அடி பாயிறீங்களோ? இங்க எல்லாமே ரிவர்ஸா இருக்கு. இப்பதான் ஏன் பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க, இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குவோம். இது பாரு, என்ன மரியாதையை இறக்கி விட்டுடு. இறக்கி விட்டுடு. இது என் பொண்ணுக்கு தெரிஞ்சது. தெரியட்டுமே, தெரியட்டும். உன் பொண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே இந்த டிராமா எல்லாம். என்னை இறக்கி விடுறா. இறக்கி விடு. ஏய் பாரதி, வாய் முட்டு உட்கார. ஏன் அப்போ ஹலோ அக்கா. பவித்ரா சொல்லு. அக்கா, அம்மாவை காணும்க்கா. அம்மாவை காணுமா? ஆமாக்கா, காலையில இருந்து வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். அம்மாவை காணும். இவர் வேற எங்கேயோ வெளியில போயிருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன நீ அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்க்கா, எங்கேயுமே காணும். என்ன பவித்ரா, அவங்க மனநிலை எப்படின்னு தெரிஞ்சு கூட எப்படிமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ விட முடியும்? நம்ம தானே பொறுப்பா பாத்துக்கணும். அக்கா, எனக்கு எப்படிக்கா தெரியும் அவங்க எப்படி சடனா காணாம போயிடுவாங்கன்னு? நான் காஃபி குடுக்கலான்னு அவங்க ரூம்குள்ள போனா அவங்க அங்க இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அம்மா கிடைச்சிடுவாங்கல்ல? இவ்வளவு கவலை இருந்துச்சுன்னா நீ சரி பவித்ரா, நான் பாத்துக்கிறேன். பவித்ரா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ஹலோ, ஹலோ. கூட்டிட்டு வந்த என்ன போக விடு. ஏய், உன்னதான் சொல்றேன், என்ன போக விடுடா. என் பேச்சு உங்க பொண்ணு அப்பவே கேட்டிருந்தான்னா உங்க குடும்பம் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சிருக்காது. உங்களை கொலை பண்றது என்னோட பிளான் இல்லை. எடுங்க, எடுத்து என்ன சுடுங்க.
சுடுங்க. எனக்கு கொலை பண்ண தானே ஆசைப்பட்டீங்க, எடுத்து சுடுங்க. ஆனா எடுங்கம்மா, எடுத்து சுடுங்க. சுடுங்க. விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். விட மாட்டேன்டா. அம்மா அம்மா ஆசைப்பட்ட உன்னை சுட்டுடுவேன். சுடுங்கம்மா. சுட்டுடுவேன். சுடுங்க. சுடுங்க. சுட்டுடுவேன். சுட்டுடுவேன். சுடுங்க. அம்மா நிறுத்துங்கம்மா. அம்மா வேணாம். அம்மா 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 வேணாமா? அம்மா வேணாம். சொல்றத கேளுங்கம்மா. ஐயோ அம்மா. நல்லா இருக்கு இந்த டிராமா. என்னம்மா என்னம்மா இது? அதான் பார்த்தேன்ல, உங்க அம்மா என்ன சுட பார்த்தாங்கன்னு. கௌஷிக், எங்க அம்மாக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத பத்தி. ஹோல்ட் இட். புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. தெளிவா தான் இருக்காங்க. அரெஸ்ட் her. கௌஷிக், I said arrest her. Hold it, Rekha. Let's go. ஏமா இப்படி நடிச்சீங்க? அம்மா, உங்களுக்கு மனநிலை சரியில்லாத போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அம்மாக்கு இன்னைக்கு குணமாயிடலாம், இன்னைக்கு குணமாயிடலான்ற அந்த நம்பிக்கை தான் எனக்கு. இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களம்மா? ஏமா இப்படி நடிச்சீங்க? அம்மா அம்மா, எனக்கு தெரியணுமா ஏமா நடிச்சீங்க? அம்மா, நம்ம குடும்பத்தையே சீரழிச்ச அந்த கௌஷிக் உயிரோட இருக்க கூடாது. அதுக்காகத்தான் நான் நடிச்சேன். நீ மட்டும் வராம இருந்திருந்தா அவனை நான் கண்டிப்பா கொண்டு இருப்பேன். கொண்டு போடுவேன். என்னமா சொல்றீங்க? இப்ப அவனை கொண்டு போட்டா என்னத்தம்மா மாத்த முடியும்? நான் அவன் கிட்ட ஏமாந்ததை மாத்த முடியுமா? இல்ல பழசெல்லாம் மறந்து போயிட்டு ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பவித்ரம் இல்ல செத்து போன அப்பாவை தான் திரும்பி கொண்டு வர முடியுமாமா? என்ன பேசுறீங்கம்மா? நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. அவனை கொன்னாதான் என் மனசு ஆறும். அம்மா, அவனை கொல்றது அவனுக்கு தண்டனை இல்லம்மா. அவன் செஞ்ச தப்ப அவன் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு பயந்து பயந்து சாவணும். அதாம்மா அவனுக்கு தண்டனை. அம்மா, உனக்கு குணமானதுக்கு அப்புறம் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு என்னென்னலாம் நினைச்சம்மா. இப்படி உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா.
கௌஷிக் என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களை வாழ்நாள் பூரா ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவான். முடியாது. அவன் என்னை ஜெயில வைக்க முடியாது. அம்மா அவன் பண்ணுவாமா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். முடியாது. பைத்தியங்க கொலை பண்ணா ஜெயில வைக்க முடியாது. அம்மா நீங்க தான் பைத்தியம் இல்லையே. யார் சொன்னது? நான் பைத்தியம்தான். அவனை கொல்ற வரைக்கும் நான் பைத்தியம்தான். நான் பைத்தியமா தான் இருக்க போறேன். அம்மா பேசாத நீ. இதான் உங்க முடிவாமா? இதை நான் எப்பவும் எடுத்த முடிவு. தயவு செய்து ரேகா இதுல தலையிடாத. தீபக், தண்ணியில விளையாடாத. சுசீலா அம்மா. கோயில் பிரசாதம் உள்ள வச்சிரு. சரிங்கம்மா. என்ன பிரியா, இங்க வாங்க. காலங்காத்தால கோயிலுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இப்போ? கை காட்டுங்க. ஐயோ, எதுக்கு இதெல்லாம் கட்டுற? சாமி கயிறு, ஒண்ணும் சொல்லாதீங்க. அந்த அம்மா சுட்டது ஒரு குண்டு உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்குதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு தெரியாம இதை கழட்ட கூடாது, சரியா? மாப்பிள்ள, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த அம்மாவோ மனநிலை சரியில்லாதவங்க, அப்படி இருக்க அவங்க ஏன் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க? மாமா, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு. என் துப்பாக்கி கார்ல இருந்திருக்கு, அதை எதிர்த்து அந்த அம்மா பார்த்து எடுத்து என்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க, அவ்வளோதான். அது இல்லை மாப்பிள்ள, நீங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண போய் அதனால அந்த அம்மா உங்களை சுட வந்தாங்களோ நான் பயந்துட்டேன். என்ன சொல்றீங்கப்பா? அந்த அம்மாக்கு இவர் என்ன கெடுதல் பண்ணிருக்க போறாரு? மேற்கொண்டு உதவிதான் செஞ்சிருக்காரு. நீங்க சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க. அம்மா, நான் யார் மேலேயும் சந்தேகப்பட மாட்டேன். ஆனா நான் சந்தேகப்பட்ட பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதான் சொன்னேன். தப்பா? அப்படி எந்த விஷயத்துல நீங்க சந்தேகப்பட்டது நடந்திருக்கு சொல்லுங்க. பிரியா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமே, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாருன்னு. விட, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணு. எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆண்டவா, இந்த அப்பாவி பொண்ணை நீ தான் காப்பாற்றணும். பவித்ரா சொல்லுமா. அக்கா, எதுக்காக அம்மா அரெஸ்ட் பண்ணீங்க? சொல்லுங்க அக்கா, எதுக்காக அம்மா அரெஸ்ட் பண்ணீங்க? பவித்ரா, நான் சொன்னா உனக்கு புரியாது. சொல்ல முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்குமா. என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கு? பெத்த அம்மாவையே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? நீங்க என் அக்கா தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. பவித்ரா, சும்மா இருங்கக்கா. பழைய ஞாபகம் எல்லாம் எனக்கு மறந்திருந்தாலும் நீங்க தான் என் அக்கா, அவங்க தான் என் அம்மான்னு தெரிஞ்சதும் நான் உங்ககிட்ட எல்லாம் எவ்வளவு பாசமா இருந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லையாக்கா? அம்மாவோட நிலைமை இப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்ணிட்டீங்களேக்கா. போதும் பவித்ரா. ஒரு போலீஸ் ஆபீசரா நான் என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சிருக்கேன். அக்கா, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. நீங்க நினைச்சா அவங்களை எப்படியாவது வெளியில எடுக்கலாம்லக்கா? நோ, அவுட் ஆஃப் தி வே எல்லாம் நான் போய் ஒன்னும் பண்ண முடியாது. முடியாதுன்னா அப்ப அம்மா அப்படியே ஜெயில இருக்கணுமா? வேற வழி இல்லையா அம்மா வெளியில எடுக்கிறதுக்கு? பவித்ரா, இங்க பாரு, நான் ஒண்ணு உன்னோட புருஷன் மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்ல. உன்னோட புருஷன் தான் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இருக்கிறத இல்லன்னு சொல்வாரு, இல்லாத இருக்குன்னு சொல்வாரு. என்னால அப்படி பண்ண முடியாதுமா. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் சட்டத்துக்குள்ள தான் இருந்தாகணும். உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டல, என் புருஷன் கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன்.
அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். வெரி குட். அப்ப அவர்கிட்டயே பேசிக்கோ. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நான் உதவி பண்றேன், உனக்கு நான் பண்ண மாட்டேன்னா? வெய் டேய் அண்ணே, நம்ம குவாரிக்கு போய் 10 லோட மினிஸ்டர் வீட்டுக்கு நான் அக்கா கிட்ட எப்படி அனுப்பிச்சு. எடுத்து சொல்லி அவங்க ஒரு மனுஷன் எத்தனை வேலையை தான் பார்ப்பான்? நாங்க பேசிட்டு இருக்கேன்ல, போட. அண்ணே ஏற்கனவே பாலம் கட்டுறதுக்கு ஆளுங்க பாலம் வந்து கட்டுறது அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நான் சொல்றது செய். போ, கூட பேசுறது இன்னையோட விட்டுரு. சரிங்கண்ணே. என்னங்க, நான் அக்கா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவங்க அம்மாவை வெளியில எடுக்க முடியாதுன்னுட்டாங்க. உன் அம்மாவே ஒரு பைத்தியம், அது உள்ள இருந்தாலும் ஒண்ணுதான் வெளியில இருந்தாலும் ஒண்ணுதான். சும்மா நை நை நைன்னு. என்னங்க நீங்களும் இப்படி சொன்னா எப்படிங்க? நான் என் அக்கா கிட்ட என் வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் அம்மாவை வெளியில எடுப்பான்னு தைரியமா சொல்லிட்டேனுங்க. இப்போ நீங்களும் இப்படி கை விரிச்சா எப்படிங்க? என்னங்க, அம்மா பாவங்க, ஏதோ தெரியாம இப்படி செஞ்சுட்டாங்க. ப்ளீஸ் நீங்க தாங்க அவங்கள வெளியில சரி சரி எடுக்கணும். அழாத. நான் அவன் மேல இருக்கிற கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். என்னடா, அவங்க உனக்கு அம்மானா எனக்கு மாமியார், எனக்கு அக்கறை இல்லையா என்ன? நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, அம்மா இந்த நிலைமையில போய் ஜெயில எப்படிங்க? நான் பாத்துக்கிறேன். கௌசிக் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ உள்ள போ. எப்படியாவது அம்மாவை வெளியில எடுத்துடுங்க. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் கண்ணீர் பொம்பளைங்கள்ல இருந்து எப்படித்தான் கண்ணீரா வருதோ. போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஆதாயம் உண்டு. இவ ஆத்தாக்காரிய வெளியில எடுத்துட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சிருந்தா நமக்கு ஆதாயம் உண்டு.